அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கொடைக்கானல்ல இருக்கிற மதிகட்டான் சோலைங்கிற ஒரு காட்டு பகுதிக்கும் 18 சித்தர்கள் இல்ல ஒருவரான போகர் சித்தருக்கும் அந்த காட்டு பகுதிக்கு சம்பந்தம் இருக்கான இன்னைக்கு நம்புவீங்களா? நம்பித்தான் ஆகணும். 2 விதமான கதைகள் இன்னைக்கு சொல்லப்படுது. அத இன்னைக்கு மக்களுக்காக தெளிவா சொல்ல போறோம். ஒரு 4 நாளைக்கு முன்னாக நாம கொடைக்கானல் சென்றிருந்தோம். அப்ப அந்த காட்டு பகுதிக்கு சென்றோம். அந்த மதிகட்டான் சோலை அப்படிங்கிற ஒரு காட்டு பகுதிக்கு சென்றோம். அங்க பெயர் பலகை வைக்கப்பட்டிருந்துச்சு. அதாவது இங்க உள்ள அனுமதி இல்லை, யாரும் போகக்கூடாது, இதுவரைக்கும் இறந்தவர்கள் 12 பேரு அப்படின்னு. எப்படி இது என்ன அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற மூத்த குடிமக்கள் சில பேர்த்த வயதானவர்களை சந்திச்சு சில கேள்விகளை கேட்டோம். அது போக சில ஆய்வுகளை செஞ்சு பார்த்ததுல 2-3 விதமான கதைகள் இதுல சொல்லப்படுது. ஒண்ணு, அந்த காட்டு பகுதியில அந்த மதிகட்டான் சோலை காட்டு பகுதி ஒரு அடர்ந்த காட்டு பகுதி. அந்த காட்டு பகுதிக்குள்ள அதோடைய மரங்கள், இலைகள், செடிகள், தலைகள்லாம் மிக அபூர்வமான மூலிகைகள். அதுல ஆபத்தும் இருக்கு, நன்மையும் இருக்குன்னு சொல்லப்படுறாங்க. அந்த சில மூலிகை நம்ம மேல பட்டுச்சுன்னா நம்ம கை துண்டாயிரும். சில மூலிகை நம்ம கை மேல பட்டுச்சுன்னா அந்த கை உடைந்த துண்டான கை மீன் கூடிரும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால அடர்ந்த காட்டுப்பகுதி, கொடிய விஷங்கள் நிரம்பிய ஒரு மூலிகை, அதனால அங்க உள்ளே யாரும் அலோவ் பண்றதில்ல அப்படின்னு ஒரு தரப்பு சொல்லுது. இன்னொரு தரப்பு என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த காட்டு பகுதியில இருளர்கள், அதாவது ஆதிவாசி பழங்குடியின மக்கள் இன்னும் அங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க மனித இனத்தையே பார்த்ததில்ல. மனிதர்களை கண்டா அவங்க கொன்றுவாங்க, கொலை பண்ணிடுவாங்க. அது போக உள்ள போனா அவங்க தினந்தோறும் சில பூஜைகள், ஆட்டம் பாட்டங்கள்லாம் நடத்துவாங்க. அதுக்கு இடையூறா இருக்கும் அப்படிங்கிறதுனால அங்க உள்ள விடுறதுல இன்னொரு தரப்பு சொல்லுது. இன்னொரு தரப்பு என்ன சொல்லுது கேட்டா, இந்த போகர் சித்தர் அவர் பழனியில செய்யப்பட்டிருக்கிற அந்த நவபாசன முருகர் சிலை 3 சிலை செய்யப்பட்டதா சொல்றாரு. போகர் 3 சிலை செஞ்சிருக்காரு. அதுல ஒரு சிலை பழனி மலையில இருக்கு, இன்னொரு சிலை கொடைக்கானல் இருக்கிற பூம்பாறை கிராமத்துல அந்த கோயில்ல வைக்கப்பட்டிருக்கு. இன்னொரு சிலை எங்க இருக்கு அப்படின்னா, அதுதான் விடை தெரியாத ஒரு புதிராக சொல்லப்படுது. ஒண்ணு, அந்த மதிகட்டான் சோலை காட்டுக்குள்ள அந்த சிலை இன்னொன்னு இருக்கு. அப்போ ஒண்ணு, அந்த இலைத்தலை கொடிகள் ரொம்ப கொடியது அப்படிங்கிறதுக்காக அனுமதி இல்லை. இன்னொன்னு, அங்க இருக்கிற ஆதிவாசிகளுக்கு நம்ம போனா இடையூறா இருக்கும், நம்மளை கொன்றுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் இருக்கு. 3வது, போகர் செஞ்ச இன்னொரு சிலை அங்க வைக்கப்பட்டிருக்குது, அதை தெரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிறதுக்காக அனுப்புறது இல்லை அப்படிங்க. இதையும் தாண்டி இன்னொரு தரப்பு என்ன சொல்லுதுன்னா, ஒரு சில பழனியிலையும் ஒரு சில கொடைக்கானல் பூம்பாறை கிராமத்திலையும் இன்னொரு சில சதுரகிரி மலையில புதைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுது. இதுல எது உண்மை எது பொய்ன்னு தெரியல. நம்ம போனோம், அந்த காட்டுக்குள்ள போக முடியல. அந்த நுழைவு வாயில் வரைக்கும் தான் போனோம். அந்த பெயர் பகலைய புகைப்படம் எடுத்தோம். அதுக்கு மேல நம்மளை அனுமதிக்கல. அனுமதி கேட்டு நம்மளை அனுமதிக்கல விடல. இது ஒரு மர்மமான இதா இருக்குது. ஒருவேளை இந்த போகர் சித்தர் செய்த சிலை அங்க உள்ள இருக்குதா, இல்ல உண்மையிலேயே அங்க ஆதிவாசிகள் இருக்காங்களா, இல்ல ரொம்ப அடர்ந்த காட்டு பகுதிகளா அந்த இலை செடிகள்லாம் ரொம்ப கொடூரமான விசைத்தன்மை கொண்டதா, இல்ல ஏதாவது மிருகங்கள் உள்ள இருக்கதா, இது ஒரு பெரிய புரியாத புதிரா இருக்குது. இதுல இந்த போகர் செஞ்ச சிலை ஒண்ணு அங்க இருக்குன்னு சொல்றதுதான் அதிசயமான இதா இருக்குது. அந்த சிலை அங்க இருந்ததுன்னா அதுக்காக கூட இருக்கலாம், இல்ல இந்த 3 வழியில ஏதோ ஒன்று இருக்கலாம். உண்மையிலேயே போகர் செஞ்சது 3 சிலைனா, ஒண்ணு பழனி, இன்னொன்னு கொடைக்கானல், இன்னொன்னு சதுரகிரி மலையில பதிக்கப்பட்டிருக்குதா, இல்ல இந்த கொடைக்கானல் இருக்கிற மதிகட்டான் சோலையில இருக்குதா. அந்த காட்டுக்குள்ள போனா மதி கட்டுறோம், மதி மயங்கிறோம், தடம் தெரியாது, பல்வேறு விதமான இதுகள் சொல்லிட்டு வந்துருக்கிறாங்க, விளக்கங்கள் சொல்லிட்டு வந்துருக்காங்க. எதை நம்புறது எதை விடுறதுன்னு தெரியல. ஆனாலும் மீண்டும் ஒரு முறை அந்த காட்டுக்குள்ள போக நம்ம முயற்சி பண்ணுவோம். அதை தமிழக அரசுடைய அனுமதியோட முயற்சி பண்ணணுங்கிறது தான் நம்ம வேண்டுகோள். சீக்கிரமே அதுக்குள்ள இருக்கிற அதனுடைய மர்மங்களை என்னன்னு கண்டுபிடிச்சு உங்களுக்கு மைத்தமிழ் நேயர்களுக்கு கொடுக்கறதா எங்களுடைய நோக்கமா இருக்குது. கிடைத்த வரைக்கும் தகவலை கொடுத்துருக்குறோம். நன்றி.